தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, பஞ்சாப், ஒடிஷா டிமாண்ட் ஃபேட் டீலிமிட்டேஷன். காவிரி ட்ரிபியூனல் அமைத்த பிறகு சகோதரருக்கு தெரியும், மிக தெளிவாக பாராளுமன்றத்தில் நாம் சொல்லிவிட்டோம். மேகதாத்து அணை தமிழகம், புதுச்சேரி, கேரளா இந்த 3 மாநிலத்தினுடைய அனுமதி இல்லாமல் எங்கே நீர் உற்பத்தியாகி வருகிறதோ அந்த மாநிலம், குறிப்பாக கர்நாடகா மாநிலம், அங்கே அணை கட்டுவதற்கு அனுமதி இல்லை என்று சொல்லிய பிறகு டி.கே. சிவகுமார் அவருடைய பேச்சை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். யார் அனுமதி கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் தமிழகத்தினுடைய அனுமதி எப்பொழுதும் தேவையில்லை, அணை கட்டியே தீருவேன் அப்படின்னு டி.கே. சிவகுமார் சொன்னார். மத்திய அரசு என்ன சொல்லுச்சு, நீ அணை கட்டணுமா எல்லா மாநிலத்தையும் கலந்து பேசு, அதில் யாராச்சும் ஒருத்தர் அப்ஜெக்ட் பண்ணால் கூட அணை கட்ட முடியாது என்று தெளிவாக சொன்ன பிறகு டி.கே. சிவகுமார் அவர்கள் இதை அரசியல் பிரச்சனையாக இதை கெடுத்த பிறகு நான் சொல்வது, தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இதை எதிர்த்து ஒரு குரல் கொடுத்தாரா? இன்னைக்கு டி.கே. சிவகுமார் சித்தராமையா அவர்களை அழைப்பதற்காக பெங்களூருக்கு இங்கிருந்து மந்திரி அனுப்புகிறாங்க. போன மந்திரிகள் 39 எம்பிக்கள் இருக்கிறாங்க. யாராச்சும் போய் பெங்களூருக்கு போய் சித்தராமையா அவர்களை சந்தித்து, சிவகுமார் அவர்களை சந்தித்து தமிழகத்தினுடைய எதிர்ப்பை பதிவு செஞ்சாங்களா? எங்கேயுமே பதிவு செய்யலை. எல்லா இடத்திலும் உரிமை விட்டு கொடுத்துருக்காங்க. கேரளாவை பொறுத்தவரை செண்பகவல்லி அணை, அது உங்களுக்கு தெரியும், 1953, 73 பல காலகட்டத்தில் பிரச்சனை வந்த பொழுது கர்மவீரர் காமராஜர் ஐயா முதல் பிரச்சனையை தீர்த்தாங்க. இரண்டாவது பிரச்சனை வந்த பொழுது புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் தமிழகத்தினுடைய பணத்தை தூக்கி கேரளா கொடுத்தாங்க, ரிப்பேர் பண்ணிக்கணும். அதன் பிறகு கேரள அரசு என்ன சொன்னாங்க, நாங்கள் எந்த காரணத்துக்கும் விடமாட்டோம் என்று சொல்லிய பிறகு திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில் 84வது பாயிண்ட் செண்பகவல்லி அணையை சரி பண்ணுவோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது சம்பந்தமாக பேசுனாங்களா? இப்போ சகோதரருக்கு தெரியும், ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் இன்னொரு மாநிலத்துக்கு போனாங்கன்னா என்ன பேசினாங்கிற செய்தி குறிப்பு பத்திரிகை நண்பர்களுக்கு கொடுப்பாங்க. செண்பகவல்லி அணையை 4 முறை கேரளாவுக்கு சென்று பேசலை. ஆனால் எங்களுடைய ஆதங்கம், நாங்கள் சொல்வது மத்திய அரசுடைய வாதமாகவே வச்சுக்கோங்க. ஏன்னா ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய தமிழக பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் நாங்கள் சொல்கிறோம், இது இல்லை, எதிர்ப்பு தெரிவித்தாச்சு. அப்படி இருக்கும் பொழுது திமுக வாயை திறந்து அவர்கள் எதிர்ப்பை பதிவு செய்வதற்கு கூட என்ன பிரச்சனைன்னு தான் நாங்கள் கேட்குறோங்கண்ணா. பந்திப்பூரில் இரவு நேர போக்குவரத்து பிரச்சனை, இது 2 மாநில அரசும் உட்கார்ந்து ஒரு முறையாவது பேசலாமே. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு இருக்கலாம், இருவரும் உட்கார்ந்து ஒரு முறை கூட பேசலையே. பொம்மை சந்திரா டு ஹொசூர் அந்த 23 கிலோமீட்டர் மெட்ரோ லைனை போட்டிங்கன்னா ஹொசூரினுடைய வளர்ச்சி எப்படி இருக்குங்கண்ணா? எப்படி இருக்கும்? அதில் பெங்களூர் என்ன சொல்கிறாங்க, இல்லை பெங்களூருக்கு வெளியிருந்து தான் கனெக்ஷன் கொடுப்பேன், நமக்கு பெங்களூர் சென்ட்ரல் டு ஹொசூர் கனெக்ட் பண்ணணும்னு நாம கேட்குறோம். இது சம்பந்தமாக ஒரு பேச்சுவார்த்தை நடத்துனீங்களா? காஸ்ட் ஷேரிங் பற்றி நடத்துனீங்களா? எதுவுமே பேசாமல் தினமும் அரசியல் மட்டும் பேசி கொண்டிருந்தால் மாநிலத்தினுடைய வளர்ச்சியை முழுமையாக நம்முடைய முதலமைச்சர் விட்டு கொடுத்து விட்டார் என்பதுதான் எங்களுடைய கோபம் மட்டுமல்ல, ஆதங்கம். இல்லைங்கண்ணா, இன்னைக்கு 1971 சென்சஸ் நடந்துச்சு கடைசியா, அதாவது இந்த தொகுதி மறுசீரமைப்பை பொறுத்தவரை 71 சென்சஸை வச்சு நாம் சுதந்திரத்தின் பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்தமாக லோக்சபா எம்பி 469. முதல் தேர்தல் 1951-52. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, பஞ்சாப், ஒடிஷா டிமாண்ட் ஃபேட் டீலிமிட்டேஷன்.